ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட கை மொத்தமாக டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக புருஷங்காரனும் மருந்து போட்டு விட்டுட்ருக்கான். ஸோ இதை தூரத்துலேருந்து அந்த ஆட்டக்காரையும் பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம புருஷன் நமக்கு பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து செக் பண்ணுறதுக்காக அவள் யோசிச்சுட்டு இருக்கா. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு கத்தி எடுத்து தன்னோட கையை வந்து கட் பண்ணிக்க பார்க்குறா. ஆனாலும் இவளுக்கு தைரியம் வரல. ஸோ அதனால் அந்த கத்தியை தூக்கி தூர வீசிடுறா. அந்த சவுண்டு கேட்டு அந்த பையலும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்டா, அதுவா நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்டிங்கை போட்டு டக்குன்னு கீழே உட்காந்துக்கிறா விழுந்த மாதிரி. அவனும் வந்து பார்த்துட்டு என்னாச்சு எப்படி விழுந்த, சரி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து கூப்பிடுறான். ஆனால் அவளோ என்னால் எழுந்திரிக்க முடியல, என்னோட முதுகு பயங்கரமாக சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் அதுக்கப்புறம் அவளை தூக்கி பெட்டில் உட்கார வைக்கிறான். அப்புறம் தைலத்தையுமே எடுத்து கொடுத்து போட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நானா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நீ தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவளும் தைலத்தை எடுத்து சும்மா அடிபடவே இல்லை, இருந்தாலும் ரொம்ப ட்ரை பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அவனும் என்கிட்ட கூட நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே முதுகில் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். பரவாயில்லையே, இந்த பயபுள்ளைக்கு நம்ம மேலே கொஞ்சமாவது பாசம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி இவளும் சிரிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பொண்ணு, அதான் பெரிய அண்ணனோட பொண்ணு, அவள் வந்து சித்தப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஐ திங்க் பாட்டியை இவ அடைச்சி வச்சதையும் அப்புறம் சித்தியோட கையில் அடிபட்டதையும் தான் இவ சொல்ல போகிறா போல். என்னம்மா அப்படின்னு அவனும் கேட்குறான். அதை இவளும் பார்த்துட்டு இவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அப்புறம் நம்ம மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஏதோ சொல்ல வருது. ஆனால் அதுக்குள்ளே இவ ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருமா சித்தப்பா இப்போ தான் வெளியே போயிட்டு வராரு, அவர் உன் கூட அப்புறமா விளையாடுவார், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த குழந்தைய அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிது. ஆமாம்மா நீ போ, அப்புறமா சித்தப்பா வரேன் அப்படின்னு இவனும் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அங்கேருந்து போயிடுது. இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தான் பொண்டாட்டிக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து போக போனால் இவ ஸ்டாப் பண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உங்களோட கையிலையும் தானே அடிபட்டிருக்கு, உட்காருங்க நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு போக போகிறான். ப்ளீஸ் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் உட்காரான். அதுக்கப்புறம் தான் கையில் இருந்த மருந்து அப்படியே புருஷனோட கையில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா. இவனும் அவளை பாசத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி சாப்பிடணும்ல, நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் சாப்பிட மாட்டா, இந்த காலையிலேருந்து நீ எதுவும் சாப்பிடல, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வீட்டில் எல்லாருமே பட்னியாக கிடக்குறாங்க, நான் மட்டும் எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் இவனுக்கு பயங்கர கோவம் வருது. இதுதான் அவனோட பிரச்சனையே, எப்போ பாரு மற்றவங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன், நீ சாப்பிட்டா சாப்பிடு இல்லாட்டி சாப்பிடாம இப்படியே பட்னியாக கடந்து சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து திட்டிட்டு போயிடுறான். இவளுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வரா. அந்த பெரிய மருமகளும் போயிட்டு என்னம்மா உனக்கு கை சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. ஓகே இப்போ பரவாயில்ல அப்படின்னு அவளும் சொல்கிறா. சரி நான் உனக்காக மஞ்சள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை ஆல்ரெடி என்னோட புருஷனுக்கு மருந்து போட்டு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல இதையும் போட்டுக்கோ, சீக்கிரம் காயம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து மாமியாரும் வந்து எப்போ பாரு சோறுன்னு தான் நிற்கும் போல. அதே மாதிரி இப்போவும் சரி அவளோட கையில் தான் அடிபட்டுருக்குல்ல, நீ போயிட்டு சமைக்க ஆரம்பி, எல்லாருக்கும் பசிக்குதுல்ல, போய் சாப்பாடு செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஏன் அவங்க செய்யணும், எப்போ பாரு ஏன் பொண்டாட்டியும் அண்ணியும் தான் சமைக்கணுமா, அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் கிச்சனுக்கு நேர்ந்து விட்டுருக்கா, ஏன் நீங்களாம் சமைச்சா உங்கள் கை முறிஞ்சு போயிடுமா, இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோமா, அதனால் இன்னைக்கு நீங்கள் போய் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கான். எனது நான் எப்படிப்பா தனியாக போய் சமைக்கிறது அப்படின்னு கேட்டால், உங்களை யார் தனியாக சமைக்க சொன்னா, அதான் அவங்க கூடவே ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருக்காளே இந்த பிண்டியா ராணி, இவளை கூட்டிகிட்டு போங்க, அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டால் அவளுக்கு கடுப்பாகுது. என்ன நானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீ தான் போய் ஹெல்ப் பண்ணுற, அவளுக்கு தான் கையில் அடிபட்டு இருக்கல, எப்போ பாரு அவங்க தானே செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு நீயும் அம்மாவும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் அவளும் வேற வழி இல்லாமல் அங்கேருந்து போயிடுறா கிச்சனுக்கு சமைக்கிறதுக்காக. அங்கே வந்து மாமியாரை திட்டிக்கிட்டு இருக்கா. உன் பையனுக்கு என்ன திமுறா, அவன் பொண்டாட்டிக்கு அடிபட்டு இருந்தா பொண்டாட்டியை சமைக்க வேணான்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே அந்த மாயாவே சேர்த்து சமைக்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போ நம்ம தலையில கட்டிட்டானே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில் நீயும் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா, ஆமா நீ தானே அவளோட கையை எப்படி சதைச்ச, அதனால தானே இதெல்லாம் நடந்துச்சு, நம்ம சமைக்க வேண்டியதாயிடுச்சு, வேற வழி இல்லை, இன்னைக்கு நம்ம தான் சமைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு ஒரு வழியா சமைச்சிட்டாங்க போல. இங்க இவனும் என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் கொண்டு வந்து சமைச்ச ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் தான் பொண்டாட்டிக்கும் வைக்க சொல்கிறேன், அவங்களும் வேண்டா வெறுப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவளால் சாப்பிட முடியல, உட்காந்துருக்கா. என்ன பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளோட கையில் அடிபட்டுருக்கு இல்லையா, அவளால் எப்படி சாப்பிட முடியும்? இருந்தாலும் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு வரா. அதுக்கப்புறமா தான் இவன் கையை பார்த்துட்டு, ஆமாம்ல இவளோட கையில் அடிபட்டுருக்குல அப்படின்னு இவனும் தான் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அவளும் பாசத்தோடு அவனை பார்த்தபடியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பொறையேறிடுது போல. எங்கே தண்ணி இங்கே இல்லையே, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த அம்மாவும் மூஞ்சி செலுப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கு. கிச்சனில் போயிட்டு அவள்கிட்ட வேற கடுப்படிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, அவள் மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா, உன்னை இங்கே வேலை வாங்கிக்கிட்டு என்னைய வேற சேர்த்து வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டா வரப்பா தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கவும் அவனும் தண்ணியை கொடுத்துட்றான். அப்புறம் பொறையேறினது நின்றுச்சு போல். இந்த பக்கம் பாட்டி பேரங்கிட்ட சொல்லுது, சின்ன வயசில் நீ சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிப்ப தெரியுமா, அப்போ நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன், அதே மாதிரி இப்போயும் பாட்டிக்கிட்ட ஒரு வாய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பாசத்தோட தன்னோட பேரனுக்கு ஊட்டி விடுறதுக்கு கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையலோ பாட்டியை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். ஆல்ரெடி பாட்டியை தான் பிடிக்காது இல்லையா, ஸோ அதனால் அவனும் சொல்லிடுறான், இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது நீங்கள் எனக்கு ஊட்டி விடுறதுக்கு, ஒழுங்காக நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சாப்பிட போனா, பரவாயில்லப்பா நீ எவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு குழந்தை தான், பாட்டி கொடுக்குறேன்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு பயங்கர கோவம் வருது. தன்னோட பொண்டாட்டியை பார்க்குறான். அவளும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த பையன் வாங்கிப்பானா மாட்டானா அப்படின்னு யோசிச்சா டக்குன்னு அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான், நீங்கள் ஊட்டி விட்டு தான் நான் சாப்பிட்ணுன்னா அப்படிப்பட்ட சாப்பாடே எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான். பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படி என்ன இவனுக்கு என் மேலே வெறுப்புன்னு தெரியல, நானே பாசமாக கிட்ட நெருங்கி போனாலும் இவனை தள்ளி தான் வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுருக்கு. நம்ம ஹீரோயினி தான் சமாதானப்படுத்துறா. ஏதோ கோவத்தில் தான் அந்த மாதிரி பேசிட்டு போகிறாரு, மற்றபடி உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கிறா. அப்புறம் இப்போ நைட் ஆகிடுது போல், இந்த ஆட்டக்காரியை வேலை பார்க்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா வேற, நீ எதுவுமே சாப்பிடாம வந்துட்டியே, இந்த பாலையாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு, மரியாதை இங்கேருந்து போயிடு, நானே செம கோவத்தில் இருக்கேன், போய் உன் மருமகளுக்கு போயிட்டு இந்த சேவையெல்லாம் செய்யி, உன் பையன் சொன்னானா நீ போய் உன் மருமகளுக்கு சேவை செய்ய வேண்டியதானா, அதை விட்டுட்டு என்ன எப்படி அவன் வேலை வாங்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஆனால் இந்த அம்மாவோ பொறுமையா இருமா, ரிலாக்ஸா இரு, ஃபர்ஸ்ட் இந்த பாலக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் அவளுக்கு சமக்கம் வந்து இங்கிருந்து போன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை தூக்கி வேகமா தட்டி விட்டுட்டு மரியாதை இங்கிருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு இருக்கான். அந்த அம்மாவும் பயந்துக்கிட்டே இங்கிருந்து போயிடுது. சுத்தமா மதிக்கவே மாட்றா. ஆனாலும் இந்த அம்மா அவளே தான் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவ என்கிட்ட பேசுறதுக்கு முழுக்க முழுக்க அந்த பூனம் தான் காரணம், அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட ரூமுக்குள்ளே போகுது. அப்படி என்னத்தை யோசிச்சு அப்படிங்கிறது தெரியல, வில்லத்தனமா அப்படியே நம்மளை முறைச்சி அவளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ எங்கள் பொண்டாட்டி கையில் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர சொல்லியிருப்பான் போல். அவரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த அம்மாவும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் டாக்டரும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு போல். அப்புறம் ரெண்டு பேருமே ரூமுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுவிட்டு அவள் போயிட்டு புருஷங்காரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவள் அலிமார்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும் போது தான் தெரியுது அந்த அலிமார்லேருந்து நிறைய எலிங்க வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த வேலையை தான் அந்த மாமியார் பார்த்துருக்கும் போல். அது தெரியாமல் நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க. அவன்கிட்ட போயிட்டு ட்ரெஸ் எடுத்து போய் கொடுத்தா அவனோ கடுப்படிச்சு விட்டுறான். உன்ட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க, ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னாங்க, அதை விட்டுட்டு நீ எனக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க, ஒழுங்கா போய் தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டவும் அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த பக்கம் அந்த பிந்தியா ராணி நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. அவளை வந்து மாமியார் வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்கு, எழுந்திரின்னு சொல்லிட்டு. ஒரு கடத்துக்கு மேலே எழுந்திரிச்சிட்டா டக்குன்னு இந்த அம்மாவை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன், உனக்கு தெரியுமா, அந்த பூனம் இன்னைக்கு தூங்க மாட்டா, அவளோட தூக்கத்தை நான் கெடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படி என்னத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுட்டு இருக்கா. நான் போய் கொஞ்சம் நேரத்தில் சவுண்டு விடுறேன், அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்படி என்னத்தை இந்த பொம்பளை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் தூங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி வழக்கம் போல் அவள் கீழே தான் தூங்குறா போல. அவனும் மேலே படுத்துட்டு இருக்கான். ஆனால் இவளும் இந்த தடவை தூங்குறதுக்கு பதிலாக புருஷங்காரனே பார்த்துட்டு இருக்கா தூங்காம. அப்பா அவளை சுற்றி அங்கே இருக்கிற எலிங்கள் எல்லாமே அவளை கடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அது தெரியாமல் இவ மெய் மருந்து அவனை பார்த்துக்கிட்டு படுத்துட்டு இருக்கா. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.